ஆன்மீகத்தில் இறைவனுடைய அந்த ஞாபகம் எப்பொழுதுமே நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நிறைய அடியார் பெருமக்கள் எப்பொழுதுமே நமக்கு இறைவனை பற்றிய அந்த நினைவுகளை நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி கடன் பட்டவர்களாய் எப்பொழுதுமே இருத்தல் வேண்டும். அப்படி பார்க்கும்போது சிவபெருமான் நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கிறத அல்லது நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிறப்பு முதலே நம்மை ஆட்கொண்டவர் தான் சிவபெருமான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சமய சந்தர்ப்பம் வரும்போது நமக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அது எப்படின்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். எப்போதுமே அவரை பற்றிய விஷயங்களே நமக்கு காதுகளுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியா வழியாகவும் சரி அல்லது பத்திரிகைகள் வழியாகவும் சரி அவருடைய அந்த சிறப்புகளை நாம் தொடர்ந்து பார்க்கும் வகையிலோ அல்லது கேட்கும் வகையிலோ சந்தர்ப்பங்கள் அமைந்து கொண்டே இருக்கும். நிறைய அடியார் பெருமக்களுடன் பழகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சிவனடியார்களுடன் பழகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா அவங்க எப்போதுமே சிவ சிந்தனையிலே இருப்பார்கள். அப்போ சிவனை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கும் போது அவர்களுடைய அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது நமக்கும் வரும். எப்படியுமே அவங்க கூட இருந்தா அப்போ அவர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தூங்கவே விடாது. அந்த எண்ணங்கள் நம்மை தூங்க விடாது. எப்ப பார் அவரை பற்றிய யோசனையிலேயே நமக்கு இருப்போம். பொதுவாக இரவுல தூங்கும் போதும் சரி காலையில் எந்திரிச்சதுமே சரி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது. இன்னொன்று, அதை தேடி தேடி படிக்க ஆரம்பிப்போம். தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பிப்போம். அந்த சிவத்தினுடைய மகிமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்போம். அதெல்லாம் அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, சிவாலயங்கள் தோறும் நம்மளால் போய் விஜயம் செய்ய முடியும். ஏன்னா நினைச்சதுமே அந்த சிவாலயத்துக்குள்ளேயெல்லாம் போக முடியாது. ரொம்ப அருகாமையில் தான் போயிருப்போம். உள்ளே போகலான்னு நினச்சிருப்போம், போக முடியாது. ஆனால் அந்த ஒரு ஈர்ப்பு ஏற்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. ஏதோ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அங்கே போய் வணங்கும் போது இறைவனை பார்ப்பது போல இருக்காது. ஒரு நண்பனை பார்ப்பது போல, ஒரு தாயை பார்ப்பது போல, ஒரு தந்தையை பார்ப்பது போல அந்த ஒரு உணர்வை அங்கு ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். இன்னொன்று, இந்த தியானம் செய்கிறப்ப அல்லது அமைதியாக அமர்ந்திருக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அப்படி ஒரு மகிழ்ச்சியானது ஏற்படும். ஆலயத்துக்கு போய் இறைவனை பார்க்கின்றோம் அப்படின்னா நமக்கு தெரியாம நம்ம கண்கள்ல அப்படியே நீர் அருவியா கொட்டும் கண்ணீர். இது அழுகையாக வருவது வேறு. அதாவது மனசுக்குள்ள ரொம்ப பெரிய பாரம் இருக்கு, அது தாங்காம வெடிச்சு கண்ணீர் வருவது வேறு. ஆனா நம்ம பார்க்கறோம், பார்த்ததுமே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அந்த ரெண்டு பேத்துக்குமான கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எனர்ஜி கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஏற்படுது. அப்படிங்கும் போது நம்ம உடல் சிலிர்ப்பு ஏற்படும். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்கள்ல அந்த ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறது பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். அதெல்லாம் உணர்ச்சியின் ஒரு உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இரண்டரை கலந்த நிலையிலே நம்மை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு ஆராதனைகள், அர்ச்சனை, அந்த ஒரு ஆராதனையெல்லாம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு கிடைக்கக்கூடும். இன்னும் சொல்ல போனா அடிக்கடி நம்ம வந்துட்டு சிவாலயங்களுக்கு போய் அங்க இருப்பவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா அடியார் பெருமக்கள் அப்படிங்கிறவங்க இறைவனுடைய பெரிய சொத்து. அவர்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு உதவி செய்யறோம் அல்லது அவர்களுக்கு சேவை செய்யறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அது இறைவனுக்கே செய்கின்ற சேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப முக்கியமா பணம் எவ்வளவுதான் வந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அதை எடுத்து இறைப்பணிக்காக செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதை விட மேலாக நம் முன்னே கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு அதை கொண்டு தொண்டாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வரும். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்கு ஏற்படும்னா சிவனடியார்களுக்கு அந்த எண்ணம் ஏற்படும். இப்படி சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள தொடர்ந்து தோன்றுது, பிறருக்காக நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அப்படின்னாலே சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதனெல்லாம் மீறி நம்ம நால்வர் பாடிய பாடல்களை பாடுவதும் அல்லாமல் நாமே உணர்ந்து இறைவனை பற்றி பேச ஆரம்பிப்போம். நாமே உணர்ந்து இறைவனை பற்றி பாட ஆரம்பிப்போம். அதெல்லாம் அதனுடைய மேம்பட்ட நிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இதுல இருக்க சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்ததுன்னா நீங்க உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்குங்க.
பெருமானுக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே பிடிக்கும். சொல்லப்போனால் பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா விஷயங்களுமே பிடித்தமானது தான். அதிலும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் மிகவும் உத்தமமானது அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது. அப்படி எதையெல்லாம் இறைவனுக்கு ரொம்பவே உத்தமமான ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா, நாட்டு பசுவோட பால் அப்படிங்கிறது மிகவும் உத்தமமான ஒன்று. அந்த நாட்டு பசுவோட பால் கிடைத்தது அப்படின்னா இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை தானமாக கொடுக்கும் போது அல்லது கோவிலில் சென்று கொடுக்கும் போது இறைவனின் அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நண்பர்களே. அதே போல் பார்த்தீங்கன்னா சந்தனம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அக்னி ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த இறைவனுக்கு அந்த சந்தனத்தை அபிஷேகத்திற்காகவோ அல்லது கோவிலின் பயன்பாட்டிற்காகவோ நாம் கொடுப்பது நமக்கு அவருடைய அருளை பூரணமாக பெற்றுத்தரும். இப்போ நம்ம சொல்ல போகிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. என்னன்னா விபூதி அல்லது திருநீர் அப்படின்ட்டு நம்ம அழைப்போம். இறைவன் ரொம்ப எளிமையானவர், அதனால் அவருக்கு ரொம்ப ஆடம்பரங்கள் அது எதுவுமே பிடிக்காது அப்படிங்கிறது கூட நம்ம உறுதியாக சொல்லலாம். இந்த சாம்பலுக்கு அவர் மனம் இறங்கி கண்டிப்பாக மகிழ்வார் அப்படின்ட்டு நம்மளால் உறுதியாக குறிப்பிட முடியும். அதனால் தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் திருநீர் அணிந்து கொள்வது அவரோட அருளை பூரணமாக பெற்றுத்தரும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அதன் பிறகு கண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்டிகைனா ருத்ராட்சம் அப்படிங்கிறது. அது எந்த முகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த முகம் உங்களுக்கு கிடைக்கின்றதோ அதன்படி அவரை மனதார பூஜித்து விட்டு அதனை கழுத்தில் அணிந்து கொண்டாலே அவருடைய அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைத்துவிடும் நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசனை மலர்கள் கோடி கோடியாக காசு போட்டு அலங்காரம் பண்ணுறது, பச்சை பந்தல் அலங்காரம் எது பண்ணினாலும் இறைவன் எதை விரும்புவார் என்றால் வில்வ இலை ஒன்று நீங்கள் கொண்டு போய் அவருக்கு அர்ச்சனை பண்ணினாலும் சரி போதுமானது. ஒரே ஒரு வில்வ இலை, கொஞ்சமாக தண்ணீர், வில்வமும் தண்ணீரும் இறைவனுக்கு சமர்ப்பித்தீர்கள் என்றால் வேறு எதுவுமே தேவையில்லை. அவர் அதற்கே உங்களுக்கு இறங்கி வருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கொள்ள வேண்டாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிடைச்சதுன்னா குங்கிலியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு சாம்பிராணி வகையில் சேரும். அதை வாங்கி ஈஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அதில் புகை போடும்போது அதில் அந்த சிவ ஆற்றல் அதிகமாக உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படுகின்றது. அப்போ இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானவற்றை அருள்வார் அப்படின்னு அதன் மூலமாக குறிப்பிடப்படுகின்றது. அதே போல் புனுகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே சிவன் ஆலயத்திற்கு வாங்கி தருவது மிகவும் உத்தமமான ஒன்று. சரி, இப்போ நம்ம சொன்னதை எல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக சிவனோட அருள் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். அப்படின்னா அடியவர்களுக்கு உதவுதல், இயலாதவர்களுக்கு உதவுதல், அதுவும் சிவாலயத்தில் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அது உங்களோட 7 பிறவிக்கும் துணையாக இருக்கும் அந்த புண்ணியம் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுகின்றது. மேலும் அவர் எதை பூரணமாக விரும்புகிறார் என்றால் எதையும் எதிர்பாராத தன்னலமற்ற பூரணமான அன்பை மட்டுமே இறைவன் எதிர்பார்க்கின்றார். அந்த உண்மையான அன்பை நீங்கள் இறைவன் மீது செலுத்தும் போது இறைவன் உங்களிடம் எதுவுமே கேட்கப் போவதில்லை. அந்த பூரணமான அன்பு மட்டும் கிடைத்துவிட்டால் அவருடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சேரும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. இறைவனிடம் மட்டுமல்லாமல் உங்களுடன் வாழ்பவர்களுடனும் நீங்கள் உண்மையான அன்போடு இருக்கும்போது கண்டிப்பாக ஈசனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. நன்றி, வணக்கம். நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.